நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரையில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை சொல்றாங்களே, இதையெல்லாம் அவ்வப்போது நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், பாவியான ஒரு ஜனாசாவை கபூர்ல அடக்கம் செய்துவிட்டு மக்கள் திரும்பிய மாத்திரத்திலே 2 மலக்குமார்கள் வந்து அந்த மையத்தை எழுந்திருத்து உட்கார வைப்பார்கள். எழுதின பரீட்சை 40 வருஷ வாழ்க்கை, 50 வருஷ வாழ்க்கை, இதனுடைய ரிசல்ட், இதனுடைய மார்க் எங்கன்னா கபூர்ல ஆரம்பிக்குமா. நபிகள் நான் சொல்றாங்க, மன் ரப்புக்க வமா தீனுக்க, உன் அல்லாஹ் யார், உன் மார்க்கம் என்ன, இந்த முகம்மது என்ற இந்த மனிதர் யார் என்ற கேள்விகள் கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய போதனையை புறக்கணித்ததனால், நபியுடைய வழியை புறக்கணித்ததனால் அந்த கபூர்ல என்ன பதிவு வருமா, ஹாஹா லா அதிரி லா அதிரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று சொன்னா நபிகள் நான் சொல்கின்றார்கள், மலக்குமார்கள் சம்முட்டியை கொண்டு 2 காதுகளுக்கு மத்தியில் மண்டையில் ஓங்கி அடிப்பார்கள். 2 காதுக்கு மத்தியில் உள்ள இந்த பகுதியில் ஓங்கி அடித்தால் அந்த மையத்துடைய அலறல் சத்தம் கடுமையாக இருக்கும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்